ஹாய் ஹலோ வணக்கங்க. உங்களுக்கு போகிற பக்கம் ஒரு பயாலஜி சொல்லி தட்டுமா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன். அதாவது தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா நைட்ரஜனை நிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட அட்மாஸ்பியரில் நைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நைட்ரஜனோட அளவு தான் அதிகமாக இருக்கும். சரியா? சரி, நம்ம மேட்ருக்கு வரலாம். இது வந்து பேடி ஃபீல்டு, வயல்வெளி. சரியா? இங்கே வயல் அறுவடை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் பாருங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்த இதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த நெல் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இது வளரும் போதே நிலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் சத்து எல்லாத்தையும் எடுத்துரும் பார்த்துக்கோங்க. அடுத்தது மறுபடியும் அப்படி எடுத்துக்கிட்டே இருந்து திரும்ப அந்த நெல்லை நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணோட வளம் சுத்தமாக குறைஞ்சிரும் பார்த்துக்கோங்க. அதுக்காக நம்மளோட முன்னோர்களும் விவசாயிகளும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருக்க அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே பாருங்க உளுந்து செடி. சரியா? இந்த உளுந்து செடியெல்லாம் போடுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த உளுந்து இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து வேர் முடிச்சுகள் இருக்கும். என்ன இருக்கு பாருங்க, கரெக்டாக சூப்பராக தெரியுது. இந்த வேர் முடிச்சுகளில் இந்த செடிகளுக்கு ஒரு குணாதிசயம் உண்டு. அட்மாஸ்பியரில் இருக்க, அதாவது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை எடுத்து இந்த வேர் முடிச்சுகளில் சேர்த்து வைக்கும் பார்த்துக்கோங்க. என்னமே இதில் இருக்கக்கூடிய உளுந்தை என்ன செஞ்சிருவாங்க, பறிச்சதுக்கு அப்புறம் இந்த செடி அப்படியே போட்டு மண்ணை என்ன செஞ்சிருவாங்க, உழுதுருவாங்க. உழும்போது என்ன கிடைக்கும்னா, இந்த மண்ணுக்கு நைட்ரஜன் சத்தம் கிடைச்சிரும். நம்மளோட விவசாயிகளுக்கு இதுல இருந்து உளுந்தா என்ன செஞ்சிடும், கிடைச்சிரும். ஓகேவா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.